வணக்கம். இன்னைக்கு நாம 3 முக்கியமான நிதி அப்டேட்ஸ் பத்தி பார்க்க போறோம். உங்களுடைய லோன், உங்க சம்பளம், உங்க சேமிப்பு இது எல்லாத்துலயும் பெரிய மாற்றங்கள் வரப்போகுது. அது என்னென்ன, அதனால நமக்கு என்ன நன்மைன்னு வாங்க விவரமா பார்க்கலாம். முதல்ல எல்லாருடைய மனசுலயும் இருக்கிற ஒரு கேள்வி, நகைக்கடன் தள்ளுபடி பண்ணுவாங்களா மாட்டாங்களா? இத பத்தி தான் முதல்ல பார்க்க போறோம். அடுத்து நிறைய அரசு ஊழியர்களுக்கு ஒரு பெரிய சம்பள உயர்வு காத்துக்கிட்டு இருக்கு. அது எவ்வளவு இருக்கும்னு பார்க்கலாமா? கடைசியா நம்மோட சேமிப்பு பணம், அதாவது நம்ம பிஎஃப் பணத்தை எடுக்கிறதுல ஒரு புரட்சிகரமான மாற்றம் வந்திருக்கு. அது எப்படி நம்ம வேலையை சுலபமாக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கலாம். சரி வாங்க, நம்ம முதல் தலைப்புக்குள்ள போலாம். 2026 தேர்தல் வரப்போகுது இல்லையா? தமிழ்நாட்டு அரசியல் களம் மறுபடியும் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிடுச்சு. அதுல முக்கியமா பேசப்படுறது இந்த நகைக்கடன் தள்ளுபடி வாக்குறுதி தான். அத பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். பொதுவா இந்த மாதிரி கடன் தள்ளுபடி அறிவிச்சாங்கன்னா அதுக்கு சில கண்டிஷன்ஸ் வைப்பாங்க. முன்னாடி இருந்த திட்டங்களை வச்சு பார்த்தா ஒரு குடும்பத்துக்கு 5 பவுனுக்குள்ள கடன் இருக்கணும், அதுவும் கூட்டுறவு வங்கிகளை தான் வாங்கி இருக்கணும்னு சொல்லுவாங்க. உங்க ரேஷன் கார்டு, ஆதார் எல்லாம் சரியா லிங்க் ஆகியிருக்கணும். இதெல்லாம் ரொம்ப முக்கியமான நிபந்தனைகள். இப்ப பாருங்க, இது ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயம். 2026 தேர்தலை மனசுல வச்சு முக்கிய கட்சிகள் என்னென்ன வாக்குறுதிகள் கொடுக்கறாங்கன்னு பாருங்க. திமுக, அதிமுக, தவைகன்னு எல்லாருமே குடும்பத் தலைவிகளை மையமா வச்சுதான் வாக்குறுதிகளை அள்ளி வீசுறாங்க. ஒருத்தர் 8000 ரூபாய் கூப்பன் சொல்றாங்க, இன்னொருத்தர் 10,000 ரூபாய் உதவித்தொகைன்னு சொல்றாங்க. புதுசா வந்திருக்கிற தவைக கூட மாசம் 2500 ரூபான்னு சொல்லியிருக்காங்க. இதுலேருந்து என்ன தெரியுது? பெண் வாக்காளர்கள் எவ்ளோ முக்கியம்னு எல்லா கட்சிகளும் புரிஞ்சு வச்சிருக்காங்க. இந்த அரசியல் வாக்குறுதிகளுக்கு நடுவுல நடிகர் விஜய், அதாவது தவேக தலைவர், ஒரு காட்டமான விமர்சனத்தை முன்வச்சிருக்கார். அவர்கள் வேறு அல்ல, ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள்னு சொல்லியிருக்கார். அதாவது திமுகவும் அதிமுகவும் ஒரே மாதிரி தான் வாக்குறுதிகளை கொடுத்து மக்களை ஏமாத்துறாங்கன்னு அவர் சொல்றாரு. இது அரசியல் களத்துல ஒரு பெரிய விவாதத்தையே கிளப்பியிருக்கு. சரி, இப்ப தமிழ்நாட்டு அரசியல்ல இருந்து நம்ம அடுத்த முக்கியமான தலைப்புக்கு போவோம். இது ஒரு மாநிலம் சம்பந்தப்பட்டதில்ல, நாடு முழுவதும் இருக்கிற லட்சக்கணக்கான மத்திய அரசு ஊழியர்கள் சம்பந்தப்பட்டது. ஆமாங்க, 8வது ஊதிய குழு வரப்போகுது. அதனால சம்பளத்துல ஒரு பெரிய உயர்வு வரப்போகுது. அத பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். இந்த 8வது ஊதிய குழு எப்போ நடைமுறைக்கு வரும்னு ஒரு டைம்லைன் இருக்கு பாருங்க. அடுத்த வருஷம், அதாவது ஜனவரி 2025ல இந்த குழுவை அறிவிப்பாங்க. அப்புறம் ஊழியர் சங்கங்களோட பேசி மார்ச் ஏப்ரல் 2026ல ஒரு முடிவுக்கு வருவாங்க. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, ஜனவரி 1, 2026 தேதியிலிருந்தே இந்த சம்பள உயர்வு அமலுக்கு வரும்னு எதிர்பார்க்கப்படுது. அதனால ஊழியர்கள் இப்பவே தங்களோட ஃபைனான்ஷியல் பிளானிங்கை ஆரம்பிக்கலாம். எல்லாரும் ரொம்ப ஆவலா காத்துக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம், சம்பளம் எவ்வளோ உயரும்னு தானே. கிட்டத்தட்ட 30% வரைக்கும் அடிப்படை சம்பளம் உயர வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. இது ஃபிட்மென்ட் ஃபேக்டர்னு ஒரு கணக்கீட்டை வச்சு முடிவு பண்ணுவாங்க. சிம்பிளா சொல்லணும்னா, உங்க பேசிக் பேல ஒரு செம்ம ஹைக் வரப்போகுது. இது எந்த அளவுக்கு ஒரு பெரிய மாற்றம்னு புரிய வைக்க ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். உதாரணத்துக்கு ஒருத்தரோட பேசிக் சேலரி இப்போ 20,000 ரூபாய்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த 8வது ஊதிய குழு பரிந்துரை அமலுக்கு வந்ததுக்கு அப்புறம் அதே 20,000 ரூபாய் பேசிக் சேலரி கிட்டத்தட்ட 46,600 ரூபாயா மாற வாய்ப்பிருக்கு. பாருங்க, சம்பளம் கிட்டத்தட்ட 2 மடங்குக்கும் மேல அதிகமாகுது. இது அவங்களோட வாழ்க்கை தரம், வாங்கும் சக்தியை எவ்வளவு உயர்த்தும்னு நினைச்சு பாருங்க. சரி, இந்த சம்பள உயர்வு பத்தி பேசும்போது டிஏ, டிஆர்னு 2 வார்த்தைகளை அடிக்கடி கேட்போம். நிறைய பேருக்கு இதுல ஒரு குழப்பம் இருக்கும். ரொம்ப சிம்பிள். டிஏ, அதாவது டியர்னஸ் அலவன்ஸ், இப்போ வேலை செஞ்சுட்டு இருக்கிற ஊழியர்களுக்கு. டிஆர், அதாவது டியர்னஸ் ரிலீஃப், பென்ஷன் வாங்குறவங்களுக்கு. விலைவாசி உயர்வை சமாளிக்க கொடுக்கறது தான் இது ரெண்டுமே. இதுல சுப்ரீம் கோர்ட் ஒரு மிக முக்கியமான தீர்ப்பு கொடுத்திருக்கு. என்னன்னா, வேலை செய்யறவங்களுக்கு டிஏ எவ்வளோ சதவீதம் உயர்த்துறீங்களோ அதே அளவு சதவீதம் தான் பென்ஷனர்களுக்கும் டிஆர உயர்த்தணும்னு சொல்லிட்டாங்க. இது 2 தரப்புக்கும் ஒரு நியாயமான விஷயமா பார்க்கப்படுது. சரி, அடுத்ததா நம்ம எல்லாருடைய தனிப்பட்ட சேமிப்பு சம்பந்தப்பட்ட ஒரு சூப்பரான அப்டேட்டுக்கு வருவோம். அதுதான் EPFO 3.0. இது நம்ம பிஎஃப் பணத்தை பயன்படுத்துற விதத்திலேயே ஒரு பெரிய புரட்சியை கொண்டு வரப்போகுது. இதுல ஒரு புது 75/25 ரூல் கொண்டு வராங்க. அப்படின்னா என்னன்னா, உங்க பிஎஃப் கணக்குல இருக்கிற மொத்த தொகையில 75% உங்களோட அவசர மருத்துவ தேவை, கல்யாணம், படிப்பு மாதிரியான விஷயங்களுக்கு எடுத்துக்கலாம். மீதி 25% உங்களோட ஓய்வூதிய காலத்துக்காக பத்திரமா இருக்கும். இது ஒரு நல்ல பேலன்ஸ் இல்லையா? முன்னெல்லாம் பிஎஃப் பணம் எடுக்கணும்னா அது ஒரு பெரிய ப்ராசஸ். ஆனா இனிமே அப்படி இல்ல. ஆன்லைன்ல ஒரே ஒரு கிளிக் பண்ணா போதும், பணம் நேரா உங்க யுபிஐ அக்கவுண்ட்க்கு வந்துடும். இதுக்கு உங்க கம்பெனியோட அப்ரூவல் கூட தேவையில்ல. எவ்ளோ எளிமையா இருக்கு பாருங்க. வெறும் பணம் எடுக்கிறது மட்டும் இல்லங்க, இன்னும் நிறைய நன்மைகள் இருக்கு.
நீங்க ஒரு கம்பெனில இருந்து இன்னொரு கம்பெனிக்கு வேலை மாறும்போது உங்க பிஎஃப் அக்கவுண்ட் ஆட்டோமேட்டிக்கா டிரான்ஸ்ஃபர் ஆயிடும். இனிமே அதுக்காக அலைய வேண்டியதில்ல. உங்க பேர்லயோ பிறந்த தேதியிலயோ ஏதாவது திருத்தம் பண்ணணுமா, அதையும் நீங்களே ஓடிபி வச்சு சரி பண்ணிக்கலாம். இது மட்டும் இல்லாம சிலருக்கு ஸ்பெஷல் ஏடிஎம் கார்டு, மருத்துவ செலவுக்கான வரம்பு 5 லட்சமா உயர்வுன்னு இன்னும் பல வசதிகள் வரப்போகுது. சரி, இதுவரைக்கும் நாம 3 பெரிய அப்டேட்ஸ பத்தி பார்த்தோம். இது எல்லாத்துல இருந்தோ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்னென்னு ஒரு தடவை சுருக்கமா பாத்திரலாமா? வாங்க. மொத்தத்துல இந்த மாற்றங்கள் நமக்கு என்னென்ன நன்மைகளை கொடுக்குதுன்னு பார்த்தா, முதல்ல நகைக்கடன் தள்ளுபடி மூலமா குடும்பங்களோட நிதிச்சுமை குறைய வாய்ப்பு இருக்கு. 2வது 8வது ஊதியக்குழு மூலமா மத்திய அரசு ஊழியர்கள், ஓய்வூதியதாரர்களுக்கு ஒரு நல்ல சம்பள உயர்வு கிடைக்கப் போகுது. 3வதா இபிஎஃப்ஓ 3.0 மூலமா நம்ம சேமிப்பு பணத்தை எடுக்கிறது ரொம்பவே வேகமாகவும் சுலபமாகவும் மாறப்போகுது. எல்லாம் சரிதான். ஆனா கடைசியா நம்ம மனசுல ஒரு கேள்வி எழாம இல்ல. இந்த மாதிரி அரசு கொண்டு வர்ற திட்டங்களும் சரி, அரசியல் கட்சிகள் கொடுக்கற வாக்குறுதிகளும் சரி, இது உண்மையிலேயே யாருக்கு போய் சேரணுமோ அந்த தகுதியான மக்களுக்கு போய் சேருதா? இதை நாம எப்படி உறுதி செய்யறது? இது யோசிக்க வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வி.